அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆழமான ஒரு செய்தியை நமக்கு நினைவுபடுத்துவார். அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இர்தஹலத்தித் துன்யா முதுபிருன் வர்தஹலத்தில் ஆஹிரா முக்பிலுன் வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன ஃபகூனு மின் அபனாயில் ஆஹிரா வலா தகூனு மின் அபனாயித் துன்யா ஃபஇன்ன அமலுன் வலா ஹிசாபுன் வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். சஹீஹுல் புகாரி. புகாரி ஷெரீஃபிலே அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், உலகமானது பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஆனால் மறுமையானது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டில் ஒவ்வொன்றுக்கும் புதல்வர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டில் ஒவ்வொன்றுக்கும் புதல்வர்கள் இருக்கின்றனர். எனவே நீங்கள் மறுமையின் புதல்வர்களாக இருங்கள். இன்று வினை உண்டு, ஆனால் விசாரணை இல்லை. நாளை மறுமை நாளோ விசாரணை உண்டு, ஆனால் வினை இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த உலகத்தில் அமல் செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். இவ்வுலகத்திற்கென்று தனி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் மறுமைக்காக மட்டுமே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சொன்னார். இந்த உலகத்திற்காக வேண்டியே முழுமையாக உங்களுடைய பயணத்தை முடித்துவிட வேண்டாம் என்று ஒரு ஆழமான ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால நாம் நம்முடைய பயணம் மறுமை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நீங்கள் இந்த உலகத்தினுடைய மகனாக இருக்க வேண்டாம், மறுமையினுடைய மகனாக இருங்கள் என்பதாக ஆழமான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அதனால மறுமை நாளுக்காக வேண்டி எது தேவை, அவசியம், எதை போன்று நாம் ஆக வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தினார்களோ, இயன்ற அளவு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.